ஜேம்ஸ் சார் ஆக்சுவலி செயின்ட் பீட்டர்ஸ் நான் ஸ்கூல் படிக்கும்போது he was a மியூசிக் டீச்சர். என்னோடய ஸ்கூலுக்கு வந்து அவர் மியூசிக் டீச்சர் வந்தார். அப்போவே அவர் மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார், நான் வந்து டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அப்படி தான் வந்து அந்த படம் பண்ணோம். நான் டைரக்டர் ஆகும்போது எனக்கு ஜேம்ஸ் சார் ஞாபகம் வந்தார். இந்த மாதிரி நான் ஒரு படம் வைக்கிறேன், எனக்கு ஒரு சாம்பிள் கொடுங்க, ஐ வாண்ட்னு ஒரு 2-3 சாங் கொடுத்தாரு. தென் ஐ கேவ் ஒன் சிச்சுவேஷன், இந்த சாங்க்கு எனக்கு ஒன்று பண்ணி கொடுக்கணும். ஸோ ஐ மேட் இட் வெரி வெல். அப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப கண்கள் இரண்டால் சாங் அற்புதமாக செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த பாட்டு. அதுக்கு தான் தாமரை வரிகள் எழுத வச்சேன். ஸோ அப்படி தான் வந்து கண்கள் இரண்டால் இது பண்ணார். என்னோடய ஈசன்லேயும் அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஸோ ஒரு அற்புதமான மியூசிக் டைரக்டர். எங்களுக்குள்ளே ஒரு நல்ல வேவ் லென்த், வி ஹேட் அ குட் வேவ் லென்த் இந்த மூவி எல்லா படத்துலையும் இருந்தது. ஸோ நல்ல மியூசிக் டைரக்டர். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா, தொடவும் கூடாத படவும் கூடாத இடைவெளி அப்போது குறையுமா? இல்லை, நான் ப்ரிவியூ ஷோ போடவே இல்லை யாருக்கும். சுப்பிரமணியபுரம் ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் போய் தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் யார்ட்டையும் ரிப்போர்ட்லாம் கேட்க மாட்டேன் எப்போதுமே. ஜஸ்ட் ஐ கோ டு த தேட்டரில் போய் தான் வந்து நான் பார்ப்பேன். ஸோ அப்படி தான் சென்னையில் உள்ள ஒரு தேட்டரில் போய் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்புறம் நான் மதுரைக்கு போய் மதுரையில் உள்ள தேட்டரில் சண்டே போய் பார்த்தேன். ஸோ ஒவ்வொரு தேட்டராக அதுக்கப்புறம் போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்த்து பண்ணமோ அதுக்கு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்தது. ஸோ அந்த கிளாப்ஸு, ஸோ ஆடியன்ஸோடு பார்த்தது வந்து ஐ ஃபெல்ட் வெரி குட். ஓகே, நாடோடிகள் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது சமுத்திரக்கனி வாஸ் டூயிங் தட் வில்லன் ரோல் இன் சுப்பிரமணியபுரம். ஸோ அப்படி தான் வி ஹேட் அ ஃப்ரெண்ட்ஷிப். அப்படி தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. அப்போ ஹி ஹேட் த ஸ்டோரி நாடோடிகள். நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவர் இந்த கதையை எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நானும் கம்பெனி வச்சுருக்கேன், ஐ ஹேவ் அ கம்பெனி, ஐ ப்ரொடியூஸ் மூவி, ஜஸ்ட் என்கிட்ட சொல்லாமல நீ சார் தட்ஸ் உங்களை சுப்பிரமணியம் ஃபஸ்ட் மூவி, நீயே கஷ்டப்படுற எதுக்குன்னு, ஜஸ்ட் டெல் த ஸ்டோரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் நாடோடிகள் என்னோடய ஆஃபீஸில் வந்து அந்த கதையை சொன்னார் சமுத்திரக்கனி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நியூ ஃபேஸ் வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் தான் வி ஹேட் அ பிளான். கதிரும் என்னோடய கேமராமேனும் கனியும் பேசி சசி அதில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த லீட் ரோல் என்ன நடிக்க வைக்க பிளான் போட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், என்னோடய படம் ரிலீஸ் ஆகலை, சுப்பிரமணியம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் வந்து என்னை ஆக்டராக அக்செப்ட் பண்ணிட்டா வில் ஸ்டார்ட் நாடோடிகள் ஐ ஆக்ட், இல்லாட்டினா வேறு யாராவது வச்சு எடுப்போம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் சக்ஸஸ் ஆனவுடனே, சுப்பிரமணியம் சக்ஸஸ் ஆனவுடனே ஆடியன்ஸ் அக்செப்டட், என்ன அக்செப்ட் பண்ண உடனே தென் வி ஸ்டார்டட். உடனே நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். அப்படி தான் வந்து நாடோடிகள் ஆரம்பிச்சு. வெரி நைஸ். ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு அற்புதமான டைரக்டர். அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஆர்டிஸ்ட்டுக்கே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாரு, ரொம்ப கேஷுவலாக இருப்பார். எனக்கே ரொம்ப பிடிக்கும் ஒர்க் பண்ணுறது. அதனால தான் வந்து நாடோடிகள் முடிஞ்சிட்டும் நான் அடுத்த படமும் சமுத்திரக்கனிக்கே பண்ணுறது வந்து அதனால தான். போராளி இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் அவருடைய அந்த ஒர்க்கிங் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறேன். அவரை மீறி வேறுகிட்ட யார்ட்டையும் ஒர்க் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. பட் இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.